கட்சி கொடி நீங்க ஏத்த கூடாது, காம்பமே நிக்க வைக்க கூடாதுன்றாங்க. அதுக்கு என்ன ரீசனே தெரியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் போலீஸ் வந்து போயிட்டே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? கொலையா பண்ணிட்டோம் இல்லையே. அப்படின்னா எல்லாரும் கட்சி கொடி வச்சிருக்காங்களா? எல்லாரும் கேட்கலையே. இங்க பாருங்க, ஒரு கொடி ஏத்த விட மாட்டாங்க இந்த போலீஸ் சப்போர்ட் தான் பண்ணி இந்த ஏரியால நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம். பேனரு, சாப்பாடு எல்லாம் ரெடி, ஆனா பேனர் ஏத்த விட மாட்டாங்க. கம்பத்தை தொட்டாலே போலீஸ் வர வைக்கிறாங்க. சார் கலரிங் பெயிண்டிங் கூட பண்ணல சார், ஒயிட்ல பிளாங்கா கொடுத்துருக்கோம். அது எப்படி சார் நீங்களே சொல்லுங்க சார். கம்பத்தை வைக்கிறதுக்காக நீங்க பர்மிஷன் கேட்டு வாங்கினாங்க சார். வீட்டு வாசல்ல கம்பம் வைக்கிறதுக்கு பர்மிஷன் மகளிர் அணியில இருக்கிறோம். 40 பேருக்கிட்ட நாங்க இருக்கிறோம். தாவேக்கால இருந்து கொடி ஏத்தலான்னு இருக்கிறோம். நேத்துல இருந்து எங்களுக்கு போலீஸ்ல இருந்து ஒரே பிரஷரா வந்து இருக்குது. கொடி ஏத்தக்கூடாது, நாங்க ப்ராப்பரா பர்மிஷன் எல்லாம் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அது எங்களை வந்து போலீஸ் நேத்துல இருந்து பர்மிஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தடுத்துட்டு இருக்காங்க. அன்னதானம் பண்றோம். கார்பரேஷன்ல இருந்து ஒரு 20 பேருக்கு புடவை கொடுக்கறோம். இங்க இருந்து எங்களை போலீஸ் வந்து எங்களை அதை தடுத்து கொடி ஏத்த விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரே நைட்ல இருந்து ஒரே எங்களை பிரஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வந்துனே இருக்காங்க. போய் வந்து எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. கொடி ஏத்துறதுக்கு பர்மிஷனே கிடையாதுன்னு சொல்றாங்க. கொடியே ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வாரம் பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ஆனா எங்களை எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க ஸ்டாப் பேனரே வைக்கவே விட மாட்டாங்க. நாங்க சொந்த இடத்துல தான் வைக்கிறோம், பொது இடத்துல நாங்க செய்யவே இல்லை. பேனர்லாம் கூட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை இது பண்றாங்க. இங்க போலீஸ் எந்த நேரமும் போலீஸ் இருந்துட்டே இருக்குது. 24 மணி நேரமும் போலீஸ். நாங்க அப்படியே படிக்கிறோம். எங்களுக்கு பிடிச்சத நாங்க பண்றோம், எங்களுக்கு அவரை பிடிக்கும், அதனால நாங்க பண்றோம். அது தப்பு அப்படின்னு சொல்லவே முடியாதுல்ல. பொது இடத்துல வைக்கிறது அப்படின்னா பொது இடத்துல பண்ற தப்பு எதுவுமே கேட்கலையே. நாங்க எங்களை இருக்கோம், எங்க ஏரியா இருக்கிற பசங்களை வரைக்கும் நாங்க ஆரம்பிக்கிறோம். இது யாரையும் நாங்க பாதிக்கல, யாரையும் நாங்க தப்பா பேசல, யாரையும் நாங்க தப்பாவும் பண்ணல, நாங்க கொலையும் பண்ணல. நிமிஷத்துக்கு நிமிஷம் போலீஸ் வந்து போயிட்டே இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? கொலையா பண்ணிட்டோம் இல்லையே. எங்களுக்கு பிடிச்சது நாங்க பண்றோம். அப்படின்னா எல்லாரும் கட்சி கொடி வச்சிருக்காங்களா? எல்லாரும் கேட்கலையே. நாங்க புதுசா ஆரம்பிக்கிறோம்ன்றதுனால எங்களை மட்டும் கேட்கணும்னு அவசியம் இருக்குது. இது புரியலையே. இத்தனைக்கும் நாங்க இன்னொருத்தங்க இடத்துலயோ இல்ல வந்துட்டு கவர்மெண்ட் இடத்துலயோ இல்ல யாராச்சும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிற இடத்துல நாங்க வைக்கலையே. நாங்க வச்சது எங்க இடத்துல நாங்க பொதுவா மேல இடத்துல இருந்து பிரஷர் பண்றாங்கன்னு சொல்றாங்களா? காவல் நிலையத்துல போனாங்க போலீஸ். நாங்க என்ன அப்படி பண்ணோம்? கட்சி கொடி ஏத்தணும், அது எங்களோட விருப்பம் தானே. யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லையே. ஆரம்பத்துல இருந்து ஏத்துறவங்க எல்லாம் விட்டுறீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணாதவங்களை வந்துட்டு ஏன் இப்படி பண்றீங்க? எதுக்கு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தாச்சு, எதிர இருந்து பேசியாச்சு, எல்லா இடத்துலயும் பேசி வந்துட்டு பண்ணல. உங்க ஏரியால இருந்து போன் கால் வருது, நிறுத்த சொல்றாங்க. எதுக்கு நாங்க நிறுத்துறோம்? நாங்க தப்பு பண்ணலையே, நாங்க நல்லா தானே பண்றோம் அப்படின்னு பார்த்தா எல்லா கட்சியும் தான் மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போடுறதுல நீங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியல. விஜய் கட்சி கொடி நீங்க ஏத்த கூடாது, காம்பமே நிக்க வைக்க கூடாதுன்றாங்க. அதுக்கு என்ன ரீசனே தெரியல. பொது இடத்துல வச்சா அவங்க கேட்கலாம். நாங்க பொது இடத்துல வைக்கலையே. எங்க இடம், எங்க சொந்தமான இடம். நாங்க செலவு பண்ணி நாங்க வைக்கிற ஒரு இதுவை எப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லலாம்? அது தப்பு தானே. இப்ப பணம் செலவு பண்ணல, கட்சியில இருந்து பணம் கொடுக்குறாங்க, கட்சியில இருந்தா பணம் சொல்றாங்கன்னா நீங்க கேட்கலாம். நாங்க கட்சியில இருந்து வரவே இல்லையே. நாங்க தனிப்பட்ட முறையில நாங்க எங்களால என்ன முடியுமோ அது நாங்க பண்ணி தானே வைக்கிறோம். அது பண்ணக்கூடாது, அது பிரச்சனை அப்படின்னா அது எப்படி பிரச்சனை ஆகும்? யாரையும் நாங்க வந்துட்டு அடிதடி பண்ணலையே. நாங்க எங்களுக்கு பிடிச்சது நாங்க பண்றோம். அது தப்புன்ட்டு நீ பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க? பர்மிஷன் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே இதுல ஒன்னும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.